வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். இன்டர்நெட் நல்லா இருக்கே, எந்த இதுவும் இல்லையே, ப்ராப்ளம் எதுவும் இல்லையே எனக்கு. ஓகே, இப்ப கிளியரா கேக்குது மேம். கிளியரா கேக்குதா? யா மேம். நான் முதல்ல Ma'am, you're not audible, ma'am. I'm not speaking now. I'm not speaking now. So I'm waiting for members joining, ma. Is it audible? Yeah ma'am. Audible. Yes, ma'am. Yes. You're audible. Yeah. This county is now disconnected. 2 minutes, we'll wait. Okay, let them join. Okay. Ma'am, ஒண்ணுமே கேட்கல ma'am. இருங்கம்மா, ஒன்றும் கிளாஸே ஸ்டார்ட் மேம் இன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலங்க. இருங்க வெயிட் பண்ணுங்க. Ma'am, இந்த Monday C++ and data structures notes வந்து ஷேர் பண்றேன்னு சொன்னீங்கல்ல மேம், இமெயில் ஐடி நான் தரேன் மேம், என்னோட எடுத்துக்கோங்க மேம். யாருமே கொடுக்கல உங்கள்கிட்ட இமெயில் ஐடி. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், யாராவது இமெயில் ஐடி கொடுத்தீங்களா நோட் ஷேர் பண்றதுக்கு?
கொடுத்துருக்கோம், சாட்ல கொடுத்துருக்கோம். நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? எந்த பேட்ச்னு தெரிஞ்சுக்கலாமா? C21 மேம். C21 MSc IT லீலா. லீலா. ஓகே, தேங்க் யூ. நீங்களும் கொடுங்க, உங்க ஐடி கொடுங்க. எல்லாரும் வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? C21 பண்ணியாச்சு மேம். ஓகே, C21 as well as C21 MCA. எஸ் மேம், ரெண்டு பேருக்குமே குரூப் இருக்கு மேம். Okay, shall I start my class? Yes ma'am. Ma'am. Don't forget me to ask. End of the class, I need to share my feedback forms. That also you have to fill it on that. Okay. Today, Yes ma'am. Okay. Okay ma'am. Just a minute, I'll copy and give it to you. Okay, at the last I'll give. Okay, now I start the class. Okay, last class what we have seen system. Under that, what are the properties when you considering data? Please, all of you mute your mic. Then only I can give information without disturbance. I'll admit you everyone. What about Rakshana? Rakshanaக்கு என்ன வேணும்? ரக்ஷனாக்கு என்ன வேணும் சொல்லுங்க. Rakshana, what do you want? You raise your hand. ரைஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களா? இன்னைக்கு தான் வந்திருக்கீங்களா? ஓகே, சரி, ஓகே. அதுக்கப்புறமா ஒரு டேபிளும் எப்படி இருக்கணும், how do you create a database அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்படி ஒரு டேட்டா அப்படியே வந்தனா எல்லாத்தையும் நம்ம ஒரே இடத்துல போட முடியாது, தனித்தனியா தான் நம்ம ஸ்பிளிட் பண்ணி போடணும். எப்படி ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நம்ம ஸ்பிளிட் பண்ணி வைக்கணும். இன்னைக்கு தமிழ் பாலா கைஸ், உங்களுக்குள்ளேயே பேசுறதுக்கு கிளாஸ்க்கு வரக்கூடாதுமா ஆன்லைன்ல. I'll mute. Okay. ஓகே, ஸோ எப்படி நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்த்துட்டு இருக்கோம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம், செகண்ட் நார்மல் ஃபார்ம், தேர்ட் நார்மல் ஃபார்ம் வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்ல என்ன இருந்தது, ஒரு ஹீப் மாதிரி ஒரு ஃபிளாட் ஃபைல்ல எப்படி இருக்கணும், ஒரு இண்டிவிஜுவல் எலிமெண்ட் டொமைன் எலிமெண்ட் அட்டாமிக்கா இருக்கணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ஃபார்ம்ல என்ன இருக்கணும் அப்படின்னா, இருக்கிற இதுல எல்லாமே ஃபங்க்ஷனலி டிபெண்டா இருக்கணும். பிரைமரி கீயோட
ஃபங்க்ஷனலி டிபெண்டா இருக்கணும்னு பார்த்தோம். தேர்ட் நார்மல் ஃபார்ம்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷனலி டிபெண்டாவும் இருக்கணும், அட் த சேம் டைம் அட்டாமிக்காவும் இருக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் there is no transitive functional dependency அப்படின்னு. no transitive functional dependency அதாவது A to B, B to C, C to A ன்னு இல்லாம C to A ன்னு இல்லாம A to C via B ன்னு இருக்கு. There is no cyclic in that. So in that way you have to be arrange your database. You create your database. Okay. For that we have seen few examples also. This form is common form, and for every functional dependency, x tends to y, x should be a super key of the table. அதாவது x tends to y வந்து functionally dependent on x. அப்ப x வந்து சூப்பர் கீயா இருக்கலாம், என்னவா இருக்கலாம், பிரைமரி கீயாவும் இருக்கலாம். Super key can have more than one keys are there. Okay, there is no transitive functional dependency. Third normal form la இருக்கணும் அப்படினாலே there is no transitive functional dependency அதா இருக்கணும். ஆனா இதுல என்ன சொல்றாங்க, functionally dependent அப்படினா இருந்ததுன்னா x tends to y, x should be the super key of the table அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க எப்படி இருக்கணும்னு. ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்கு, ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் கோர்ஸ், டீச்சர், and then key here is student ID and course. மேம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. மேம் உங்க வாய்ஸ் பிரேக். This is breaking, ma'am. சூப்பர் கோர்ஸும் சேர்த்து மேம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது, ஒண்ணும் கேட்கல. இப்போ கேக்குதா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே ஓகே ஓகே. The super key is formed as two. It is not a super key. ஏன் அப்படி? எந்த கோர்ஸுக்கு ரிலேவெண்டா இருந்தா தானே அவங்க எந்த டீச்சருக்கு நம்ம கண்டுபிடிக்க. ஸ்டூடெண்ட்டுக்கு மோர் தேன் ஒன் டீச்சர்ஸ் இருக்கு, அதனால இது வந்து ஒரு சூப்பர் கீயா இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால நாட் சூப்பர் கீ. டீச்சர், ஒரு டீச்சருக்கு ஒரு கோர்ஸுக்கு ஒரு டீச்சர், தட் இஸ் a சூப்பர் கீ. நம்ம பிரிச்சுக்கிறோம். ஸ்டூடெண்ட் ஐடி, கோர்ஸ், டீச்சர். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த கோர்ஸ் படிக்கிறாரு, இந்த கோர்ஸுக்கு இந்த டீச்சர். ஓகே, it is a more understandable. It is not a no transitive, as well as it extends to the functionally dependent on all the keys should be a super key. Okay, next one is the fourth normal form. Fourth normal form la enna irukanona Bicot's normal form ah irukanum. That is all the properties what we have seen till now, it should be satisfied for the fourth normal form on keys and functionally dependent on primary key, and there is no multi-value dependency. இதுல என்ன இருக்க கூடாது, இன்னொரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிருக்கோம் பிரைமரி கீயா இருக்கணும் அப்படிங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, ஸ்டூடெண்ட் ஐடி, சப்ஜெக்ட், ஆக்டிவிட்டி. A table can have a student ID is there. Along with that, what are all the subjects they are taking coaching, and then activity, swimming. இவங்க இந்த சப்ஜெக்ட் எல்லாம் படிக்கிறாங்க. along with that some activities also they know. அது மாதிரி ஒரு டேபிள்ல இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. இதுல இருந்து நம்ம என்னென்னலாம் ஒரு கீஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
primary key or a super key? See, the student Ma'am, your voice is not audible. மேம் வாய்ஸ் கேட்கல மேம். இன்டர்நெட் காலியா? ரொம்ப பிரேக் ஆகுது மேம். சுத்தமா கேட்கல. சேஞ்ச் பண்ணவா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் இன்னொரு வாட்டி சேஞ்ச் இன்டர்நெட் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஓகே மேம். மேம் வெளில போயிட்டாங்களா? இல்ல வந்துட்டேன். யா ஓகே மேம். அது இன்டர்நெட் சேஞ்ச் பண்ணும்போது I need to change my நான் வெளிய போயிட்டு வர வேண்டியது. ஓகே மேம். ஸ்கிரீன் தெரியுதா? யா மேம். Yes, ma'am. Yeah, ma'am. Good இப்ப பாருங்க, இதுல set up மேம் நீங்க மியூட்ல இருக்கீங்க. மேம் நீங்க மியூட்ல இருக்கீங்க மேம். மேம் நீங்க மியூட்ல இருக்கீங்க. ஓகே. வந்துட்டேன். அது ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுச்சு. சரி, ஆக்டிவிட்டி இப்போ இதுல மல்டி வேல்யூஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம், அதை ஸ்ப்ளிட் பண்றோம். this having the multi value from where it will be splitted into different super keys. சப்ஜெக்ட்னு ஒரு இதுவும் ஆக்டிவிட்டியும் இது பண்ணா நம்ம மல்டி வேல்யூவை இது பண்ணிடலாம். பட் இங்க வந்து பிரைமரி கீயா இல்ல, நோ பிரைமரி கீ இஸ் தேர். ஃபங்க்ஷனலி டிபெண்டன்ட் ஆன் பிரைமரி கீயா இருந்தா கூட இந்த இடத்துல மல்டி வேல்யூ வருது. அதுக்கு என்ன பண்ணலாங்கிறது தான் அடுத்த நார்மல் ஃபார்ம். சரிங்களா? இந்த பிரைமரி கீ வரணுங்கிறது தான். சரிங்க, பாருங்க. சப்ஜெக்ட் மியூசிக், ஸ்டூடெண்ட் ஐடி மியூசிக். இது ஏன் அப்படி வருது? அகைன் பிரேக் ஆகுது மேம். நீங்க ஆடியோ சீக்கிரமா வருது, வீடியோ சுத்தமா வரல மேம். மேம் நீங்க அகைன் மியூட்ல தான் இருக்கீங்க. ஸ்கிரீன் தெரியுதா தெரியலையா? ஸ்கிரீன் வியூ ஆகுது மேம். வியூ ஆகுது மேம். ஓகே, இப்ப கேட்கவும் செய்யுது. சரி, இப்ப பாருங்க, இதுல ஏன் மல்டி வேல்யூ ஏன் இருக்கு அப்படின்னா, a individual student can have more than one subject and individual student may have a more than one activity.
that's why it is having a multiple value. But இந்த இடத்துல உங்களுக்கு மல்டிபிள் வேல்யூ வரக்கூடாது. தட் இஸ் ஆக்டிவிட்டி இல்ல. அதுக்கு தான் இந்த மாதிரி ஃபோர்த் நார்மல் நோ வேல்யூ நோ மல்டி வேல்யூ டிபெண்டன்சி. இந்த இதோட டிபெண்டன்சி இந்த ஃபங்க்ஷன் இந்த பிரைமரி கீயோட டிபெண்டன்சியா இருக்கக்கூடாது, மல்டி வேல்யூஸ் இருக்கக்கூடாது. ஒரு இதுக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கறத அதுக்கு தனித்தனியா கொடுத்துடணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஒரே இதுல நம்ம கொடுக்கும்போது அது வந்து உங்களுக்கு அக்சஸ் பண்றப்போ பிரச்சனை வரும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே, these are all the 4 normal forms. கண்டிப்பா இந்த கொஸ்டின் தியரி கொஸ்டின்ல வரும். நீங்க கண்டிப்பா இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நீங்க இண்டிவிஜுவலா எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா 10 மார்க்ஸ் அப்படியே கிடைக்கும். இண்டிவிஜுவல் 2 மார்க்ஸ் கொஸ்டின்ல என்ன ப்ராப்பர்ட்டி இந்த ஃபார்ம்ல, இந்த செகண்ட் நார்மல் ஃபார்ம்ல என்ன ப்ராப்பர்ட்டி அப்படி மாதிரியும் கேட்கலாம். இந்த மாதிரி பிக் கொஸ்டின்லயும் நார்மல் கண்டிப்பா இருக்கு. எல்லா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துலயும் நார்மல் ஃபார்ம்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஓகே ஓகே. டேட்டாபேஸ் மாடல்ஸ் ஆர் ஆர்கிடெக்சர். அடுத்து ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஹைரார்கிக்கல் மாடல், நெட்வொர்க் மாடல், ரிலேஷனல் மாடல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல் அப்படின்னு 4 டைப் ஆஃப் மாடல்ஸ். அதாவது நம்ம எப்படி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டோபாலஜிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டோபாலஜினா என்ன? ஒரு அனாட்டமி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம் நம்ம இத. இப்போ ஹைரார்கிக்கல் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு இது கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றீங்க. அந்த டைரக்டரிக்குள்ள நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் தான் ஒரு ஹைரார்கிக்கல் மாடல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிள் வர்றது, அந்த மாதிரி ஒரு டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிள் அதுல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி. சோ இதுதான் ஹைரார்கிக்கல் மாடல் அப்படிங்கிறது. நெட்வொர்க் மாடல் அப்படின்னா என்னன்னா, நெட்வொர்க் மாடல்னா ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு நம்ம எப்படி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றோம் இந்த மாதிரி. எங்க இது ஹைரார்கிக்கல்ல there must be a known path. இதுல இருந்து தான் இதுல வரணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இதுல அப்படி கிடையாது. எங்க இருந்து வேணாலும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அதுல இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல உள்ள ஃபீல்ட்ஸை இதுல வரலாம், இதுல உள்ள ஃபீல்ட்ஸும் இதுல வரலாம். பட் இதுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல உள்ள ஃபீல்ட்ஸ் தான் இதுல வர முடியும், இதுல உள்ள ஃபீல்ட்ஸ் தான் இதுல இருந்து வர முடியும். இது இங்க இருந்து இங்க வர முடியாது, இங்க இருந்து இங்க வர முடியாது. ஸோ இது மாதிரியான டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்ல நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ரிலேஷனல் மாடல் தான் நம்ம இப்போ பார்த்தது. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ C++ படிக்கிறோம். C++ல எல்லாமே என்னவா இருக்கு? இப்போ இது ரிலேஷனல் மாடல்ல பாத்தீங்கன்னா எல்லா ரெக்கார்ட்ஸும் யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு. பட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல்ல அப்படி கிடையாது. அதுல ஆடியோ ஃபைல் இருக்கலாம், வீடியோ ஃபைல் இருக்கலாம், ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட இன்ஃபர்மேஷன் இருக்கலாம். ஆனா எல்லாமே யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சரா இருக்குமா? the structure in the sense the format. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டா ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு 2 தான் இருக்கு. அது இல்லாம இப்போ ஒரு மியூசிக்கை பத்தி கொடுத்தீங்கன்னா அது எவ்வளவு நேரம் ஓடுது, அது யார், அதனோட வேவ் லென்த் எவ்வளோ, அதனோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ அப்படிங்கிறப்போ அவங்க எவ்வளவு நேரத்துக்கு அந்த சீரீஸ் போகுது. ஸோ இதெல்லாமே டிஃபர் ஆகும். தட் இஸ் த அதே மாதிரி ஒரு மல்டிமீடியா ஒரு ஆப்ஜெக்டா இருந்ததுன்னா அதுக்கு இதுல எத்தனை வீடியோ இருக்கு, எத்தனை ஆடியோ இருக்கு, என்னென்ன கலர்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ டிஃபர் ஆகும். ஸோ யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர் இருக்காது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடலுக்கு. ஐ ஷோ யூ திஸ் ஃபார் ஒன் புக் இன் தட். ஒரு நிமிஷம். மேம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. அப்படியா? நோ மேம், கிளியரா தான் இருக்கு. கிளியரா தான் மேம்.
Sorry, I couldn't able to take now. I will take this into next class. வேற ஒண்ணும் இல்ல, இதுல நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. இப்போ ஹைரார்கிக்கல் மாடல் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, கஸ்டமர் இருக்கு, தெரியுதா? கஸ்டமர்ல கஸ்டமர் ஐடி, நேம், அட்ரஸ் இருக்கு. இதுல இருந்து கஸ்டமர் நம்பர், ஐட்டம், ஆர்டர், customer ID, item, quantity, price, order, customer, this is customer, just a minute, customer order, under that order ID, item, quantity, price இருக்கு. இதுல இருந்து item நீங்க derive பண்ணீங்கன்னா item ID, description and price. அதுல இருந்து நீங்க ஒரு ஐட்டம் பில் வவுச்சர் போடுறீங்கன்னா கஸ்டமர் ஐடி, ஆர்டர் ஐடி, ஐட்டம் லிஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஹைரார்கிக்கலா நீங்க பண்றதுக்கு பேரு தான் என்னது, தட் இஸ் தி ஹைரார்கிக்கல் மாடல். நெட்வொர்க் மாடல் அப்படிங்கிறப்போ கஸ்டமர் டு ஆர்டர் அண்ட் ஐட்டம், ஆர்டர்ல இருந்து ஐட்டம்க்கு போகலாம், அதுல இருந்து சேல்ஸ்க்கு போகலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சைக்கிளிக் இது எங்க இருந்து வேணாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கிறது தான் என்னது, there is a relation between one to many or many to many, அந்த மாதிரி ரிலேஷன். பட் இங்க வந்து ஒன் டு மெனியா இருக்கலாம், அல்லது ஒன் டு ஒன்னா தான் இருக்கும். இதுதான் இம்பார்ட்டன்ட் ஹியர். there is a relation between அப்படின்னா என்ன, ஒன் டு மெனினா என்ன, ஒரு கஸ்டமர் ஐடிக்கு மெனி ஆர்டர்ஸ் இருக்கும், இல்ல ஒரு ஆர்டர்ல மெனி ஐட்டம்ஸ் இருக்கும், அதுதான் ஒன் டு மெனி ஆர் ஒன் டு ஒன். ஒரு கஸ்டமர் ஒரு ஐட்டம் மட்டும் வாங்கலாம், அந்த மாதிரியான இது பாலிசி. இந்த இடத்துல என்னன்னா 1 to m, a customer can order more than one orders and more than items also he can purchase. One order can sold many items, அதனால many to many அந்த மாதிரியும் நம்ம ஃபார்ம் பண்றதுக்கு பேரு தான் என்னது, ரிலேஷன் இருக்கிறதுக்கு பேரு தான் என்னன்னா இந்த ஒன் டு மெனி, மெனி டு ரிலேஷன் இருக்கிறது தான் என்னது நெட்வொர்க் மாடல். I'll show you in this book example in later. At that relational model நம்ம பார்த்தோம். இண்டிவிஜுவலா டேபிள்ஸ்ல வச்சிருப்போம், ஒவ்வொன்றுக்கும் ஃபங்க்ஷனல் கீ இருக்கும், இதுக்கு ஃபாரின் கீ இருக்கும். அடுத்த டேபிள நீங்க இது பண்றதுக்கு ஃபாரின் கீ வச்சு நம்ம ரிலேட் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதனோட இது. The same இது கஸ்டமர், ஆர்டர், ஐட்டம்ஸ் அண்ட் சேல்ஸ். ஸோ இங்க ஃபங்க்ஷன் ஆர்டர் ஐடி ஃபங்க்ஷனல் கீ ஃபாரின் கீயா இருக்கும். இந்த ஃபாரின் கீ வந்து இந்த இடத்துல இங்க ஒரு ஃபாரின் கீயா இருக்கலாம், இல்ல ஆர்டர் ஐடி இங்க ஒரு பிரைமரி கீயா இருக்கலாம். இங்க ஐட்டம்னு இருக்கும், ஐட்டம் இந்த டேபிளுக்கு இது ஃபாரின் கீ, இந்த ஐட்டம் டேபிளுக்கு இது வந்து பிரைமரி கீ. இந்த மாதிரியான லிங்க் இருக்கிறது பேர் தான் என்னது, ரிலேஷனல் மாடல். வாட் அபவுட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல்? ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல்ல ஒரு கிளாஸ், யூ மே நோ தட் வாட் இஸ் த ஹவு ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கிரியேட்டட். ஒரு கிளாஸுக்குள்ள நிறைய என்ன இருக்கும், மெம்பர்ஸ் இருப்பாங்க, மெம்பர் ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும் இல்லையா, தட் இஸ் a class. ஒரு வித் சம் என்ன, வித் சம் ஆக்சஸிங் ரைட்ஸ் ஆல்சோ. அதுதான் நமக்கு C++ல உள்ள ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும். ஒருத்தர் யாரை ஆக்சஸ் பண்ண முடியுமோ அவங்களுக்கு மட்டும் நம்ம செக்யூரிட்டி கொடுக்கலாம், யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணணுமோ அவங்களுக்கு மட்டும் கொடுக்கலாம். அதனாலதான் நம்ம C-ல இருந்து C++கே வந்தோம். இதுல எதெல்லாம் மெம்பர்ஸ் இந்த கிளாஸ்க்குள்ள எதெல்லாம் மெம்பருக்கு வராங்கற நம்ம செக்யூரிட்டி பண்றோம். Voice is breaking. மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது. அப்படியா? எனக்கு இதுல ஒண்ணும் தெரியலையே, நல்ல கிளியரா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஓகே மேம், பொறுமையா பேசுனா கேக்குது மேம், ஃபாஸ்டா போனீங்கன்னா போயிடுது. சரி, கொஞ்சம் நீங்க பொறுமையா இருங்க. கிளாஸ் கஸ்டமர் இன்ட் கஸ்டமர் நம்பர், நேம், ஆர்டர் கஸ்டமர், delete these are all order customer, delete customer, print customer. மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். the methods. மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். Customer number, unable to understand ma'am, break ஆகுது வாய்ஸ்.
Customer number, name are the members of the customer class. Voice is not clear. Create customer, delete customer, print customer. Ma'am, your voice is breaking. Member function of the cluster. That is customer. Ma'am, your voice is Yeah, breaking. for example, customer C. Customer C. Can you please rejoin, This is ma'am? our customer. Your voice is not clear. மேம் சுத்தமா கேட்கல மேம். Customer C1. So C1 dot create, C1 dot print. மேம் வாய்ஸே கேட்கல. You can hear the word customer. Yeah, customer. Ma'am, you are in mute. Hello. Ma'am, I am not able to understand, ma'am. Ma'am, you are mute. Class over. Ma'am, class over. Ma'am, reconnect பண்றாங்க. மேம் பேசுறது கேக்குதா? No, இல்ல கேட்கல. மேம் இன்டர்நெட் ப்ராப்ளம். மேம் மியூட்ல இருக்காங்க. மேம் அந்த டாபிக் கூட முடிச்சு வேற டாபிக் போறாங்கன்னு நினைக்கிறேன். யாராச்சும் அவங்கள நிப்பாட்டுங்கப்பா. நம்ம கிட்ட சொல்லாம அவங்க பாட்டுக்கு போறாங்க. மேடம். ஹலோ, கேக்குதா? மேம் உங்க வாய்ஸ் பிரேக் இருக்கு. இப்ப கேக்குது. கேக்குதா சார்? இப்ப கேக்குது மேம். இப்ப கேக்குது மேடம். ஓகே, இப்போ
வந்து நம்ம கான்செப்சுவல் ப்ளீஸ் எல்லாரும் மியூட் பண்ணுங்க. கான்செப்சுவல் லெவலுக்கு கான்செப்சுவல் மாடல் வரைக்கும் இது வரைக்கும் நம்ம பண்ணோம் இல்லையா? இப்போ வந்து ஸ்டோரேஜ் மீடியாக்கு பிசிக்கல் லெவல் லேயருக்கு வரோம். when you think about a storage media, these three things you have to be concentrate. That is accessing speed இருக்கணும், cost per unit of data இருக்கணும். that is access பண்ணும்போது ஒரு accessல எவ்வளோ data நம்ம access பண்றோம், that should be reliable. இது எல்லாமே பார்க்கிறது தான் என்னது ஸ்டோரேஜ் மீடியம். இது வந்து depend upon that whatever storage device எப்படி இருக்கணும் அப்படி Ma'am, your voice is breaking. Breaking, ma'am. Not clear. Speed and cost அப்படின்னு சொல்லும்போது cache memory, main memory. Okay, I'll change my internet one please. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன் எனக்கு ஒண்ணுமே Yes ma'am, please. கேக்குதா நான் பேச? இல்ல மேம் பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். இருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. I will change my ப்ளஸ் ஸ்லோ மோஷன் தான் கேக்குது மேம், என்ன கேக்கல. ஓகே மேம். மேம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல் தானே எடுத்துருக்காங்க. டாபிக் எப்ப எடுக்கறாங்க? டேட்டாபேஸ் ஆர்க்கிடெக்சர் எடுத்துக்கறாங்க, நெட்வொர்க் மாடல் சொன்னாங்க, ரிலேஷனல் மாடல் சொன்னாங்க, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதான் தெரியும். கொஞ்சமா தான் சொன்னாங்க. அப்புறம் வந்து அது பிரேக் ஆயிடுச்சு. அப்புறம் எதுவுமே கேட்கவே இல்ல. இப்ப எந்த டாபிக் எடுக்கறாங்கன்னே தெரியல. இப்போ வந்து ஸ்டோரேஜ் மீடியான்னு சொல்லிட்டு டாப்ல ஒரு அது எதுக்குள்ள வருதுன்னே தெரியலையே. அது எதுக்குள்ள அது ஒரு டாபிக். ஆனா வந்து இது முடிச்சாங்களா இல்லையான்னு தெரியல. இது சைடு ஹெட்டிங்கான்னு தெரியல. டேட்டா ஸ்ட்ரக்சர் முடிச்சாங்களா என்னன்னு தெரியலையே. எடுத்தது வந்து இன்னொரு கிளாஸ்ல எக்ஸ்டெண்ட் பண்றேன்னு சொன்னாங்க. ஹலோ, ஃபர்ஸ்ட் எடுத்தாங்கல அது இன்னொரு கிளாஸ்ல எக்ஸ்டெண்ட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. ஓகே ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ்ல எடுக்கிறத ஃபர்ஸ்ட் கேளுங்க. நேத்து எடுத்ததே புரியல, நீங்க எப்படி எடுக்கிறது புரியும்? அதோட கண்டினியூட்டி இப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல் இருக்காங்க எடுக்கறாங்கல, அதோட சைடு ஹெட்டிங்கா ஸ்டோரேஜ் மீடியா இல்ல தேடணும். எத்தனாவது பேஜ்ல இருக்கு தேடணும். இப்ப தெரியுதா? தெரியுது மேம். எஸ் மேம். தெரியுதா? சரி, நீங்க எதுவும் டிஸ்கண்டினியூ எல்லாம் பண்ணவே வேண்டாம். நான் இப்போ பழசு எடுத்தேன் இல்லையா, அதனோட இதுதான் லிசன் மீ. எல்லாரும் பேசிட்டே இருந்தா நான் எப்படி எடுக்கிறது? நான் இன்னைக்கு உள்ளத நாளைக்கு எப்படி பண்ண முடியும்னு கேக்குறீங்க? வாய்ஸ் பிரேக்கிங். எக்ஸ்கியூஸ் மீ மேம். ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்களேன் தயவு செஞ்சு. அவங்க பிரேக் ஆகுது, இன்டர்நெட் இஷ்யூ எப்போ யாருக்கு வேணாலும் வரலாம். மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கனாலே போதும். அவங்க நடத்துறதாவது கொஞ்சமாவது கேட்கட்டும். மத்தவங்க பேசி பேசி பேசியே அதை கேட்க விடாம பண்றீங்க. ரொம்ப டிஸ்டர்ப் பண்றீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. தேங்க்யூ. ஓகே, கம். ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படிங்கும்போது ஹைரார்கிக்கல் டேட்டாபேஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? தட் இஸ் தி திங். நான் நாளைக்கு காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இது. தட் இஸ் so this is the evaluation of database management. This is the hierarchical database. To retrieve the data, the database starts screen தெரியுதாமா? ஓகே மேம், தெரியுது. யா மேம் தெரியுது. Starts at the top. எல்லாரும் மியூட் பண்ணிடுங்க. ரெஸ்பாண்ட் பண்ணாட்டாலும் பரவாயில்லை. DBMS starts at the top. When the retrieves the customer, it retrieves all nested data, order, then items or order.
பாருங்க, கஸ்டமர், அதுக்கப்புறம் ஆர்டர், அதுக்கப்புறம் உள்ள ஐட்டம்ஸ் ஆர்டர். So when the customers comes, that will be order them what are all the items inside that. That is the thing is happening in the hierarchical model. The same hierarchical database மாதிரியே network database எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, see all data sets must be connected with indexes as indicated by the arrows. இந்த மாதிரி arrowல connect பண்ணிக்கலாம். Likewise, all entry points must be defined and created before the questions can be answered. See here, customer, order, order, items. See, from the items itself, you can query it as an இதுவும் entry point இருக்கலாம், இதுவும் entry point இருக்கலாம். ஏன் அப்படின்னா, இங்க இருந்து நீங்க என்ன query raise பண்ணலாம், இந்த பர்டிகுலர் ஐட்டத்தை எந்த கஸ்டமர் ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம். இங்க இருந்து பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ஐட்டம், பர்டிகுலர் கஸ்டமர் என்னென்ன ஐட்டம்லாம் ஆர்டர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதும் query பண்ணலாம். that is the difference in that. எங்க இருந்து வேணாலும் query raise பண்ணலாம். ஹைரார்கிக்கல் மாடல்ல அப்படி கிடையாது. ஒரு query raise பண்ணா அது கடைசி வரைக்கும் ஒரு லிங்க்ல தான் பண்ண முடியும் இல்லையா? இதுதான் நெட்வொர்க் மாடலுக்கும் ஹைரார்கிக்கல் மாடலுக்கும் உள்ள டிஃபரன்சஸ். ரிலேஷனல் மாடல், as I said, that data is stored in separate sets of data, individual sets of data, but individual sets of data have a relations between that. The tables are not physically connected. Instead, the data is linked between columns. For example, when retrieving order, database can match and retrieve the corresponding customer data based on customer ID. Customer ID க்கு தகுந்த மாதிரி இங்க ஒரு ஐடி வரும். இங்க ஐடி இருக்குங்கிறது, இங்க ஆர்டர் ஐடி வந்து இங்க ஒரு ஆர்டர் ஐடியா இருக்கலாம், இங்க ஐட்டம் ஐடி வந்து ஃபாரின் கீ, இங்க வந்து பிரைமரி கீயா இருக்கலாம். இதுதான் இதுல உள்ள. ஓகே, இதுலயே பாருங்க, ஆர்டர், கஸ்டமர், இந்த கஸ்டமர்ல இருந்து கமர்ஷியல் கஸ்டமர், கவர்மெண்ட் கஸ்டமர் அப்படின்னு ரெண்டு வகை இருக்கு. இந்த ரெண்டு வகையில எல்லாமே இதுல இருந்து லிங்க் பண்ணலாம். இங்க கான்ட்ராக்ட் நேம், அது மட்டும் இல்லாம இங்க இருந்து உள்ள ஐட்டம்ஸ் லிஸ்டும் இங்க இருக்கும், நியூ கான்டாக்ட் இருக்கலாம், எது வேணாலும் நம்ம இருக்கலாம். Next, these are all the relational database management. This one is the object oriented database. Object oriented databaseல நான் என்ன சொல்லியிருக்கேன், சில மெம்பர்ஸும் இருக்கலாம், மெம்பர் ஃபங்க்ஷன்ஸும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஆர்டர் ஐடி, கஸ்டமர் ஐடி, அண்டர் தட் நியூ ஆர்டர், டெலீட் ஆர்டர்ங்கிறது ரெண்டு ஃபங்க்ஷன், மெம்பர் ஃபங்க்ஷன். அதே மாதிரி ஆர்டர் ஐட்டம், டிராப் த ஐட்டம், ஆர்டர் ஐட்டம் அப்படிங்கிறது ரெண்டு மெம்பர் ஃபங்க்ஷன் இங்க. அதே மாதிரி நியூ ஐட்டம்ல ஐட்டம் டீடைல்ஸ்ல நியூ ஐட்டம், சேல் ஐட்டம் அண்ட் பை ஐட்டம் இது வேணாலும் நடக்கலாம் ஒரு இண்டிவிஜுவல் ஐட்டம்னு நீங்க பண்ணும்போது. ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணி ஒரு கமர்ஷியல் கஸ்டமர், இந்த கமர்ஷியல் கஸ்டமர்ல கான்டாக்ட் நேம், ஃபோன் நம்பர், நியூ கான்டாக்ட் அப்படி இருக்கும். இந்த இதுல இருந்து கஸ்டமர் யார் யாரெல்லாம் இருக்காங்க, கமர்ஷியல் கஸ்டமர், கவர்மெண்ட் கஸ்டமர். திஸ் கஸ்டமர் கேன் ஆர்டர் this order details. This order will deals about the number of order item ordering or dropping. From this we can list of items to be represent over there. Understood? So இதுதான் object oriented model. Now இப்போ புரியுதா object oriented modelனா என்னங்கிறது? இந்த object oriented model எதுக்கெல்லாம் extend பண்ணுவாங்க அப்படின்னா, relational model to include the typical object oriented features, create a new object oriented database management. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த object oriented database நம்ம ஹேண்டில் பண்ணலாம். சரிங்களா? Okay. Now you understood still now what we have seen as conceptual level. Now we go with an physical level. Physical level பார்க்கும்போது ஸ்டோரேஜ் மீடியா, ஆக்சுவல் ஒரு டிஸ்க்குள்ள ஒரு ஹார்ட் டிஸ்க்குள்ள எப்படி நீங்க ஸ்டோர் பண்றீங்க, அதை நீங்க சூஸ் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான டிஃபரன்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இங்க ஸ்டோரேஜ் மீடியான்னு அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஸ்பீட் இருக்கணும், காஸ்ட் பெர் யூனிட் ஆஃப் டேட்டா. யூனிட் ஆஃப் டேட்டான்னா நம்ம ஒரு ஆக்சஸ்ல எவ்வளவு டேட்டாவை
ஒரு எம்பிபிஎஸ்ல எவ்வளவு டேட்டா நமக்கு வருது போகுது எடுக்கிறோம் வைக்கிறோங்கிறதுக்கு தான் அது ரிலையபிலிட்டி. தட் ஷுட் பி இன் ரிலையபிள். நம்ம ஒரு ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா செகண்டரி டிவைஸ்ல இருந்து பிரைமரி டிவைஸ் வர்ற வரைக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. ஓகே, இந்த ஹைரார்கி ஆஃப் ஸ்டோரேஜ் டிவைசஸ் அப்படின்னு பார்க்கும்போது this should be according to the speed and cost, because hierarchy of storage device, இப்போ cache memory ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா it should be a small memory but it is a very fastest memory. You may know that. எங்க இருக்கும் இந்த cache memory? cache memoryங்கிறத நீங்க என்ன சொல்லலாம்னா பிரைமரி மெமரினா கூட சொல்லலாம். அது வந்து மெயின் மெமரிக்கும் சிபியுக்கும் இடையில இருக்கும். சிபியுக்கும் மெயின் மெமரிக்கும் செகண்டரி மெமரிக்கும் இடையில கேட்ச் மெமரின்னு இருக்கும். இது வந்து சிபியுக்குள்ளேயே இருக்கிறது தான். அது வந்து மெயின் மெமரியாவே ஆக்சஸ் பண்ணும். அதுக்கு பேரு தான் என்னது கேட்ச் மெமரி. தட் இஸ் மெயின் மெமரியை விட ஃபாஸ்டஸ்ட் ஒன். அதுக்கு அது அதனோட காஸ்ட் வந்து வெரி ஓகே. இப்போ மெயின் மெமரி அடுத்து மெயின் மெமரிங்கிறது எதுக்காக? கரண்டா நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோமோ இது வந்து மெயின் மெமரியில வச்சு ப்ராசஸ் பண்றதுக்கு தான் அது வெரி ஃபாஸ்டஸ்ட். இதை விட ஃபாஸ்டஸ்ட் வந்து கேட்ச் மெமரி. அடுத்து வந்து ஃபிளாஷ் மெமரி, தென் மேக்னெட்டிக் டிஸ்க், ஆப்டிக்கல் டிஸ்க், மேக்னெட்டிக் டேப். இது எல்லாமே என்ன காஸ்ட் வைஸா டிக்ரீசிங்ல இருக்கும். அதே நேரத்துல இதனோட ஸ்பீடுன்னு பார்க்கும்போது என்ன செய்யும்? இன்க்ரீசிங் ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்கும். இது மேக்னெட்டிக் டேப், ஆப்டிக்கல் டிஸ்க், இது டெர்னரி டிவைசஸ். அதாவது ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கேன் பி stored on that, but we couldn't able to access ஓகே, ஃபைல் ஆர்கனைசேஷன். அப்போ ஹார்ட் டிஸ்க்ல எப்படி இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணும்? ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் பண்ணி நமக்கு பிரைமரி மெமரி ஆக்சஸ் பண்ணும்போது என்ன மாதிரி பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் மே பி இப்போ சிபியு, ரேம். இது ரேம்னு சொல்லலாம், அதர்வைஸ் கேட். ரேமுக்கும் சிபியுக்கும் கேட் இருக்கும். Data is organized in hard disk, searching record in hard disk, delete and insert record in. இப்போ இந்த மாதிரி தான் சிபியூல இருந்து ரேம்க்கு இன்ஃபர்மேஷன் போகும், எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. இது ஹார்ட் டிஸ்க்ல இருந்து இங்க டேட்டா இங்க வந்துட்டு இங்க இருந்து என்ன பண்ணும்? சிபியூக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. Data is organized in hard disk, searching record in hard disk, delete and insert record in hard disk. These are all the operations can carried out by the இது மெயின் சிஸ்டம் இல்லையா? இந்த மெயின் சிஸ்டத்துல இருந்து ப்ராசஸ் பண்ணும்போது இங்க இருந்து எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் இதுல இருந்து ஓகே என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னா ஆர்கனைஸ்ட் எல்லாமே ஹார்ட் டிஸ்க்ல ஆர்கனைஸ் பண்ணிருக்கு. சர்ச்சிங் ரெக்கார்ட்ஸ் இன் ஹார்ட் டிஸ்க்ல, delete and insert record in hard disk efficiently. ஓகே, now ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா? ஃபைல்ல எப்படி எல்லாம் இதுல அப்படியே நமக்கு நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு மெமரிய வந்து
மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் லொகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா இருக்கும் அப்படிங்கறதும் சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம ஃபைல்ஸை வந்து சீக்வென்ஷியலா பண்ணா என்ன, சீக்வென்ஷியலா பண்ணோம்னா இப்போ இது ஒரு பிளாக்னு வச்சுக்கோங்க. இந்த பிளாக்ல வந்து ஒரு 10 MB 10 KB வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இதுல ஒரு 10 KB ஒவ்வொரு பிளாக்கா மெமரிய பிரிச்சுக்கணும். யூ டிவைட் த மெமரி இன்டு பிளாக்ஸ் ஆர் பேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். அது நீங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல படிக்கும் போது இன்னும் டீடைலா படிப்பீங்க. Here the informations are stored in blocks. That blocks we can call it as pages. So this pages may be stored in a subsequent place of the memory, blocks of the memory. இப்போ ஒரு ஃபைல்ல வந்து ஒரு 150 MB வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஒரு 15 பிளாக்ஸ், ஒரு பிளாக் வந்து 10K தான் பிடிக்குதுன்னா என்ன செய்ய வேண்டியது இருக்கு? எனக்கு 15 பிளாக்ஸ் வந்து சப்சிக்வெண்டா இதுல ஒரு 10 பிளாக்ஸ், இதுல ஒரு 5 பிளாக்ஸ் நம்ம ஸ்டோர். ஓகே, these are all occupied by file 1. Understood? file 1னால இது எல்லாமே ஆக்குபை ஆயிடுச்சு. ஸோ ஆயிடுச்சு அப்படின்னு பட்சத்துல நம்ம இப்போ இன்னும் இதுதான் என்னது சீக்வென்ஸ் ஸ்டோர்ட் இன் தட். இப்போ ரேண்டமா ஸ்டோர், இப்போ சீக்வென்ஷியலா ஸ்டோர் பண்றதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த பிளாக் எடுத்துக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொன்றுமே 10 KB இருக்குங்கிறதுனால 15 பிளாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க. இப்போ 135 வருது, 132 தான் எனக்கு 132 MB தான் தேவைப்படுது அப்படின்னா இப்ப என்ன செய்வோம்? இங்க 10 பிளாக்ஸ் சூஸ் பண்ணிக்குவீங்க, இங்க 3 பிளாக்ஸ் சூஸ் பண்ணிட்டு அப்புறமா என்ன செய்வோம்? 3 பிளாக்ஸ் சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு 2 கிலோபைட்ஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணுவீங்க. ரிமைனிங் இந்த 8 கிலோபைட்ஸ் என்ன ஆகும்? ஸ்பேஸ் வந்து வேஸ்டா இருக்கும் இல்லையா? அப்போ இன்னொரு ஃபைல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைல் 2 வந்து 31 வச்சுக்கோ, 131 பைட்ஸ் கிலோ மெமரி பைட்ஸ் இருக்கு. அதுவும் என்ன ஆகும்? இங்க ஒரு 10, இங்க ஒரு 3 எடுத்து, இங்க ஒரு 3, இங்க ஒரு 4, இங்க ஒரு 9 எடுத்துக்கோ. இந்த இடத்துல 4 + 9, இந்த இடத்துல ஒரு பைட் மட்டும் எடுத்துக்கோ. ரிமைனிங் 9 KB வந்து எம்டியா இருக்கும். 4 KB எடுத்துட்டு இது ஒரு இங்க ஒரு ஸ்பேஸ் பிளாக். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எல்லாமே கார்பேஜா வேஸ்டாவே இருக்கும். இங்கே ஒரு பைட் இருக்காது. அப்போ சப்சீக்வெண்டா இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. இப்போ இன்னொரு ஃபைல், தட் இஸ் ஃபைல் 3 வந்து நான் ஒரு 30 பைட்ஸ் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனா 30 பைட்ஸுக்கு இங்க ஒரு 10 பைட்ஸ் இருக்கு, இங்க 9 இருக்கு, இங்க 8 இருக்கு, மைட் பி இங்க ஒரு 5 இருக்கலாம். ஆனா இங்க எல்லாம் 30 பைட்ஸ் ஆக்குபை பண்றதுக்கு மெமரி இருக்கு, ஆனா நம்ம என்ன பண்ணல, ஸ்டோர் பண்ண முடியல. அப்போ சீக்வென்ஷியலி ஸ்டோரிங் பிளாக்ஸ் சீக்வென்ஷியலா பண்றதுனால நமக்கு ஒரு டிராபேக் இருக்கு. ஸோ அந்த டிராபேக் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்? ரேண்டமா டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரேண்டமா ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம ஃபைல் சைஸையே என்ன செய்யணும்? பிளாக்கா பிரிச்சுடணும். பிளாக்கா பிரிச்சுட்டு அதுக்கு ஒரு பாயிண்டர் கொடுத்துட்டேன்னா நீங்க என்ன பண்ணிடலாம்? அதை வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துடலாம். இதுதான் எங்க சொல்லியிருக்காங்க. ஃபைல் மே பி டிவைடட் இன்டு டிஃபரெண்ட் பிளாக்ஸ். F1 தட் இஸ் ஃபைல்ல 1 2 3 4 பிளாக்ஸா பிரிச்சுட்டு 4 ஈச் பிளாக் வந்து 512 பைட்ஸ் எடுத்திருக்காங்க. 512 எல்லாமே 2 பவர்ல தான் இருக்கும் இது, அதனால 512 பைட்ஸ்ல எடுத்திருக்காங்க. சைஸ் ஆஃப் த பிளாக் இஸ் 512 இன் டேட்டாபேஸ். ஸோ இப்படி தனித்தனியா பிளாக்கா பிரிச்சு 512 பைட்ஸ்ல நமக்கு 12 பைட்ஸ்ல என்னென்ன தேவையோ அதெல்லாம்
ஸ்டோர் பண்ணி சீக்வன்ஷியலா இருக்கணும்னு அவசியம் இல்லை, எங்க வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். இதுக்கு பேரு தான் என்னது ரேண்டம் ஸ்டோரேஜ் அப்படின்னு பேரு. இப்போ 228 block needed to store one record. Each block occupies 4 records. இதுல என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பிளாக்கா ஸ்டோர் பண்றீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு 128 bytes தான் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா, இந்த பிகாஸ் டேட்டாபேஸ் இஸ் டிவைடட் இன்டு 512 bytes னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 128 bytes தான் இங்க என்ன செய்யும், யூஸ் ஆகும். ரிமைனிங் bytes இருக்கு 300 plus bytes will be free. ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுலயும் கார்பேஜ் வரும். ஸோ இதை எப்படி மினிமைஸ் பண்றது அப்படின்னு பேருக்கு தான் ஸ்பேண்ட் அண்ட் அன்ஸ்பேண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு வரும். ஆர் யூ ஃபாலோயிங் மீ? Yeah, ma'am. Yes, ma'am. Spanned and unspanned storage in database. So single record can be placed in multiple block. அப்படின்னா என்ன? சிங்கிள் ரெக்கார்ட், a record can occupies 128 bytes னா, இப்போ 4 ரெக்கார்ட் இருக்குன்னா 4 × 128 வேணும் இல்லையா? 4 × 128 வேணும். அப்படி இருக்கும்போது 4 × 128னா அப்ப என்ன பண்ணணும்? அப்போ கண்டினியூஸ் பிளாக்ஸ் இருக்கணும் இருந்தாதான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க மல்டிபிள் பிளாக்ஸ்ல ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கலாம். புரியலையில? ஸ்பேண்ட் அண்ட் அன்ஸ்பேண்ட் ஸ்டோரேஜ்னா, ஒரு சிங்கிள் ரெக்கார்டை நீங்க இதுல ஸ்டோர் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல ரிமைனிங் வந்து ஒரு 20 bytes தான் இருக்கு. இன்னொரு ரெக்கார்டை நீங்க 128 ஆக்குபைஸ் பண்ண முடியல அப்படின்னா, இதை என்ன செஞ்சிருங்க, இதுல 20 பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, ரிமைனிங் ஒரு 108 அடுத்த பிளாக்ல ஸ்டோர் பண்ணுங்க. அப்படின்னா ஃபில்லா ஆயிடும், எல்லாமே எந்த இதுவுமே வேஸ்ட் ஆகாது. ஆனா அன்ஸ்பேண்ட் ஸ்டோரேஜ்னா ஒரு ரெக்கார்ட ஒரு இதுலதான், இன்னொரு 128 வேணும்னா இன்னொரு 128, ரிமைனிங் 20 இங்க வேஸ்டா இருக்கும். இது ஒரு 128. இப்படி ஒவ்வொரு ரெக்கார்டும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிளாக்ல நீங்க ஸ்டோர் பண்ணீங்கன்னா, you may not utilize the information, you may not utilize the data, you not utilize the full memory in a database. Okay, அப்போ 4 பிளாக் இருக்குன்னா 4 பிளாக்லயுமே ஒவ்வொரு ரெக்கார்டு நீங்க வச்சிட்டீங்கன்னா 4 ரெக்கார்டு இதாகும், மீதி எதுவுமே நம்ம பண்ண முடியாது. சோ அந்த அதுக்கு பேர் என்னது, அன்ஸ்பேண்ட் ஸ்டோரேஜ் டேட்டாபேஸ். ஆனா ஸ்பேண்ட் ஸ்டோரேஜ்ல என்ன ஆகும்னா, ஸ்பேஸே வேஸ்ட் ஆகாம இருக்கும். ஆனா நம்மளோட ரெக்கார்டோட இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்பிளிட் ஆகி இருக்கும். 3 records are stored in one block. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, இதே தான் நான் திரும்ப சொல்றேன். ஒரு பிளாக், பிளாக் 1 பிளாக் 2 இருக்கு. இந்த 3ங்கிற ஃபைல 3 ரெக்கார்ட் இருக்கு, ஆர் ஸ்டோர்ட் இன் 1 பிளாக். ஒரு ஃபைல்ல 3 ரெக்கார்ட் இந்த ஃபர்ஸ்ட் 3ல வைக்கிறீங்க, இந்த ஃபர்ஸ்ட் பிளாக்ல. இந்த 4th பிளாக் வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் 1ல 4 பிளாக் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் 3 பிளாக்ல ஃபைல் 3 ரெக்கார்ட வச்சிடுறீங்க. இந்த 4வது ரெக்கார்ட் ஃப்ரீயா இருக்கு. பிளாக் 2ல 2 ரெக்கார்ட வைக்கிறோம். Sorry, 10 records in to store in one block. 10/3 is equal to 3.3 blocks need to store it. Remainings are not used. The CPU wants to access 4th record அப்படின்னா, that must be stored in another, need to access the 2 blocks அப்படின்னு சொல்லுது. Are you understood? Are you confused? இப்ப நீங்க இந்த எக்ஸாம்பிள நீங்க பார்க்க வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. இது வரைக்கும் நான் சொன்னது இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஒரு இந்த ஃபைல ஸ்பேண்டா வைக்கலாம், அன்ஸ்பேண்டா வைக்கலாம். ஒரு ரெக்கார்டு இப்போ ஒரு ஃபைல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஃபைல வந்து 4 ரெக்கார்டா பிரிக்கிறாங்க.
இந்த 4 ரெக்கார்டை எந்தெந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறோம். ஒரு ரெக்கார்டோட சைஸ் வந்து 128 பைட்னா இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது 140 இருக்கும்னு வச்சுக்கோமே. Clear, madam. Yeah, clear. Yes. இது ஒரு 140, இது ஒரு 140, இது ஒரு 140, இது ஒரு 140 இருக்கு. இது டேட்டாபேஸ். இப்போ இதுல வந்து 120 தான் ஒரு ரெக்கார்டு. இப்போ 4 ரெக்கார்டையும் 4 இதுல வச்சுட்டோம்னா ஒவ்வொரு ரெக்கார்ட்லயும் ஒரு 20 பைட்ஸ், ஒரு 128னா 12 பைட்ஸ் ஃப்ரீயா இருக்குமா? ஃப்ரீயா இருக்கும்ல. அப்போ ஃப்ரீயா இருக்குன்னா அந்த இது வந்து வேஸ்ட் ஆஃப் மெமரி அப்படின்னு சொல்றோம். என்ன மெத்தட்ல? அன்ஸ்பேண்ட் ஸ்டோரேஜ். அன்ஸ்பேண்ட் ஸ்டோரேஜ். ஸ்பேண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னா என்னன்னா, இப்போ இதுல 128 முடிச்சிட்டு செகண்ட் ரெக்கார்டு இதுலயே ஸ்டார்ட் ஆயிடுது. செகண்ட் ரெக்கார்டு இதுலயே, ஃபர்ஸ்ட் ரெக்கார்டும் இதுல இருக்கு, செகண்ட் ரெக்கார்டு இதுல பாதி, இதுலயும் பாதி இருக்கு, தேர்ட் ரெக்கார்டு இதுல பாதி, இதுல பாதி, ஃபோர்த் ரெக்கார்டு இதுல பாதி, இதுல பாதி. கடைசியா நமக்கு எம்ப்டி ஸ்பேஸ் இருக்கும். வேற ஏதாவது வேணும்னா இதுல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுக்கு பேரு தான் என்னது? ஸ்பேண்ட் ஸ்டோரேஜ். இப்போ புரியுதா நல்லா? சரியா? ஆனா இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுல வந்து ஒவ்வொரு ரெக்கார்டும் நம்ம திரும்ப ஆக்சஸ் பண்ணும்போது இண்டிவிஜுவல் பிளாக் ஆக்சஸ் பண்ணோம். அப்படிதானே? இப்போ ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு ஆக்சஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் பிளாக் ஆக்சஸ் பண்ணவும் முடிஞ்சிருச்சு. ஆனா செகண்ட் ரெக்கார்டு ஆக்சஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பிளாக்கும் ஆக்சஸ் பண்ணணும், செகண்ட் பிளாக்கும் ஆக்சஸ் பண்ணணும். அப்ப ஆக்சஸிங் ஸ்பீட் வந்து குறையும். அப்ப பிளாக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து 2 பிளாக்ல உள்ள இன்ஃபர்மேஷனையும் நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டியிருக்கும். அதனால மல்டிபிள் ஸ்பேண்ட் ஆக்சஸ் பண்ணாம அன்ஸ்பேண்டுக்கு போங்க. மெமரி போனா போகட்டும், கார்பேஜ் இருந்தா இருக்கட்டும், நமக்கு ஆக்சஸிங் ஸ்பீடு தான் ஜாஸ்தி, மெமரி காஸ்ட் எங்களுக்கு தேவையில்லை, நாங்க பேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல அன்ஸ்பேண்ட் ஸ்டோரேஜ் தான் பெஸ்ட்னு சொல்றாங்க. நமக்கு அல்டிமேட்டா என்ன? நம்ம இப்ப எல்லாமே மல்டி யூசர்ஸா இருக்கோம். மல்டி யூசர்ஸ் அட் த சேம் டைம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஸ்பீடு தான் முக்கியம். ஸ்டோரேஜ் வந்து காஸ்ட் பத்தி நம்ம யாரும் கவலைப்பட்டது இல்லை. அப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ். நம்ம ஒரு டிக்கெட் புக் பண்றோம்னா எல்லாருக்கும் எல்லாமே உடனே தக்கல்ல புக் பண்ணும் போது எவ்வளவு ஸ்பீடா இருக்கணும், அதுல போய் நம்ம மெமரியை நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. அதேதான் இங்கேயும். புரியுதுங்களா? ஸ்பேண்டுக்கும் அன்ஸ்பேண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். இது இந்த எக்ஸாம்பிள் இங்க விட்டுருங்க. ஓகே. ஸ்பேண்ட்ல CPU என்ன அட்வான்டேஜ்? என்ன? CPU wants to access fourth record na it need to access 2 blocks 4 and 5. Disadvantage of spanned storage. Ana unspanned la don't use the remaining block, it searches full sufficient space, then it don't bother about wastage of space. It is a disadvantage, but accessing block is costlier than the wastage. புரியுதுங்களா? அப்போ நமக்கு வந்து காஸ்ட் தான் முக்கியம். மோஸ்ட்லி அன்ஸ்பேண்ட் ஆர்கனைசேஷன் only used in a many organization. Okay. How the organizing records in a file? எப்படி நம்ம ஃபைல்குள்ள எப்படி ஆர்கனைஸ் பண்றீங்க? அன்சார்ட்டடா, சார்ட்டடா அப்படின்னு 2 வகையா இருக்கு. That is, what is sorted? Any record can be placed anywhere. Searching is slow, but insertion deletion is fast. எங்க வேணாலும் வச்சுக்கிட்டா இருந்தா அன்சார்ட்டடா இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? இன்சர்ஷன் டெலிஷன் வந்து ஃபாஸ்டா இருக்கும், பட் சர்ச்சிங் வந்து ஸ்லோவா இருக்கும். அப்படிதானே? அன்சார்ட்டடா இருந்தா எங்க ஒரு சீக்வன்ஸ் இருக்காது இல்ல. அதனால சார்ட்டடுக்கு அப்புறம் சார்ட்டட்னா பேஸ்ட் ஆன் இட் அட்ரிபியூட் இன் அ ஃபைல். ஒரு பர்டிகுலர் அட்ரிபியூட் வச்சு, தட் இஸ் பிரைமரி கீயை வச்சு நம்ம சார்ட் பண்ணிட்டோம்னா சர்ச் பண்றது ஈஸி. அன்சார்ட்டட்னா என்னது? ஹீப் மாதிரி வச்சிருந்தா நம்ம ஆக்சஸ் பண்றது கஷ்டம். அதனாலதானே டேட்டா பேஸை நம்ம ஃபார்ம் பண்றதுக்கு இத்தனை கான்செப்சுவல் லெவல்ல இத்தனை மாடல்ஸ் எல்லாம் பார்த்தோம்.
அதனால எம்ப்ளாயி நம்பர் அண்ட் சீரியல் நம்பர். சார்ட்டிங்கிறப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது சில நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்குவோமே, இது வந்து ஒரு பிரைமரி கீயோட வேல்யூவா நினைச்சுக்கோங்க. சார்ட்டிங் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மெர்ஜ் சார்ட்டை எப்படி ஒரு ஃபைல் என்ன பஃபர் சைஸ் வந்து 3ன்னு வச்சுக்கிட்டா அதை 3ஆ வச்சு எப்படி சார்ட் பண்றாங்க, இருக்கிற இன்ஃபர்மேஷனை 3ஆ பிரிச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு இதுலயும் 3 என்ன செய்யறாங்க, இண்டிவிஜுவலா சார்ட் பண்றாங்க. சார்ட் பண்ணிட்டு அட்ஜசன்ட் பிளாக் சைஸோட சார்ட் பண்ணும்போது இண்டிவிஜுவலா சார்ட் ஆகுது. பஃபர் பிளாக் ஏரியா 1 11 12 13 அப்புறம் 14 15 19 20 21. That will be merged 16 17 18. You can second run, you can get the 2 different files. After that it will be merged into one file. Now it will be arranged in sequential manner. You can access the sequential manner னு சொல்றதை விட பிரைமரி கீ வச்சு நம்ம என்ன பண்றோம், ஒழுங்குபடுத்தி வைக்கிறோம். வச்ச எதுக்கு யூஸ் ஆகும், நமக்கு ஆக்சஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அன்சார்ட்டடாவோ ஹீப் மாதிரி வச்சாலும் சர்ச் பண்ண முடியாதுங்கிறதுக்காக அது பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இண்டெக்ஸிங். அக்சஸிங் டைம் இண்டெக்ஸ் இப்போ இந்த மாதிரி பண்றதுனால சீக்வென்ஷியலா இது பண்றதுனால சர்ச்சிங் டைம் வந்து பிரைமரி கீ சீக்வென்ஷியலா வச்சா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் டு ஆக்சஸ் 18th record அப்படின்னா you need to pass on from 11 12 13 14 15 16 17 access பண்ணிட்டு தான் 18th access பண்ண முடியுது. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 13வது ஆக்சஸ் பண்ணணும்னா 2 ஃபைல் ஆக்சஸ் பண்ணிட்டு 3வது ஃபைல ஆக்சஸ் பண்ணிடுவீங்க, ரெக்கார்டை ஆக்சஸ் பண்ணிடுவீங்க. ஆனா கடைசி நம்ம ஒரு ஃபைல்ல வந்து ஒரு 10 20 ரெக்கார்டு இருக்காது, 100 150 எத்தனை வேணா இருக்கலாம், 1000 கூட இருக்கலாம். அப்போ கடைசியா சர்ச் பண்ணணும்னா கஷ்டம் இல்லையா? அதுக்காக இண்டெக்ஸிங் அப்படின்னு ஒண்ணு வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இண்டெக்ஸிங் மெத்தட் அப்படின்னா என்னன்னா, இதை மட்டும் நான் முடிச்சிடுறேன். இண்டெக்ஸிங் அண்ட் பி-ட்ரீ நாளைக்கு வந்து எஸ்கியூஎல்ஸ் எடுக்கிறேன். இது கொஞ்சம் ஒரு 5 minutes ஐ வில் எக்ஸ்டெண்ட் இட். ஓகே, லிசன் மீ. ஓகே, இண்டெக்ஸிங் அப்படின்னா என்னன்னா, இண்டெக்ஸிங்ல வந்து நமக்கு ஆக்சஸிங் டைம் வந்து கம்மி, எஃபிஷியன்ட் query ப்ராசஸிங் இருக்கு, ஆப்டிமைஸ்டு டெக்னிக் ஆஃப் டேட்டாபேஸ் தான் இண்டெக்ஸிங் டெக்னிக். இண்டெக்ஸிங் டெக்னிக்னா என்னன்னா, நீங்க உங்க புக்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு இண்டெக்ஸிங்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க தெரியுமா? எதுக்கு? சில வேர்ட்ஸ் கொடுத்து அந்த வேர்ட்ஸ்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க புக்கு ஃபுல்லா நீங்க ஒரு கான்செப்டை தேடணும், எந்த சாப்டர்ல இருக்குன்னு பார்க்க முடியாது அப்படின்னா பின்னாடி கீவேர்ட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அது எந்த பேஜ்ல இருக்கு அப்படிங்கறத அதுல கொடுப்பாங்க. இது ஒன் டைப் ஆஃப் அந்த கீவேர்டை வச்சுட்டு அது எந்த பேஜ்ல இருக்கோ அந்த பேஜுக்கு போய் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். அது வந்து வெரி ஈஸி. ஸோ அதே கான்செப்ட் தான் இண்டெக்ஸிங்ல வைக்கிறாங்க. இப்ப இதுல என்னது, ஒரு பிரைமரி கீல என்ன இருக்கும்னா search, that is primary key plus ஒரு டேட்டா ரெஃபரன்ஸ் இருக்கு. டேட்டா ரெஃபரன்ஸ்ங்கிறது இங்க பேஜ் நம்பர், இந்த சர்ச் கீங்கிறது வந்து கீவேர்டு. நம்ம இண்டெக்ஸிங்ல புக்ல இண்டெக்ஸிங்ல இருக்கும்ல, ஆக்சுவல் அட்ரஸ் ஆஃப் தி லொகேஷன் ஆஃப் தி டெஸ்க். see listen here, இங்க பிரைமரி கீ, that is பிரைமரி கீ, இதுல வந்து பிளாக்கோட பாயிண்டர். இப்போ இந்த 1ங்கிறது வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் பிளாக்ல இருக்கும், 11ல இருந்து செகண்ட் பிளாக்ல இருக்கும், 21ல இருந்து தேர்ட் பிளாக்ல இருக்கும். ஸோ இப்ப நம்ம ஏதாவது நம்ம சர்ச் பண்ணணும்னா மினிமமா இந்த இதை மட்டும் சர்ச் பண்ணா போதும். இப்போ 95 வேணும்னா 91th ரெக்கார்டை நீங்க சர்ச் பண்ண போதும், டைரக்டா எங்க போய் என்ன செஞ்சிடும், 5th ரெக்கார்டை ஆக்சஸ் பண்ணிடும். No need to access all 80 records, then I don't go with the 5 records. புரியுதா? இப்போ இதுதான் என்னது இண்டெக்ஸிங் ஸ்டோரேஜ். அடுத்து இன்னொன்று ஒரு பெஸ்ட் ஸ்டோரேஜ் வந்து B+tree இன் டேட்டாபேஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு இருக்கு. இதுல என்னன்னா B+tree அப்படின்னா என்னன்னா லீஃப் நோட்ஸ், தட் இஸ் பேலன்ஸ்டு பைனரி ட்ரீன்னு சொல்லுவாங்க. நீங்க டேட்டா
ஸ்ட்ரக்சர் படிச்சீங்கன்னா தெரியும். பைனரி ட்ரீனாலே ஒரு ரூட் இருக்கும், 2 சைல்டு இருக்கும். this is the root node, this is child node. இந்த பைனரி ட்ரீக்கு கண்டிப்பா 2 சைல்டு தான் இருக்கணும், லெஃப்ட் சைல்டு ரைட் சைல்டு. இந்த லெஃப்ட் சைல்டோட இப்போ இதுல ஒரு 15 வச்சுக்கிட்டீங்கன்னா லெஃப்ட் சைல்டோட வேல்யூ வந்து கண்டிப்பா கம்மியா இருக்கணும், ரைட் சைல்டோட வேல்யூ கண்டிப்பா கூட இருக்கணும். சரிங்களா? ஓகே. B plus tree in database characteristic leaf nodesனா என்ன? இதுதான் ஒரு ட்ரீன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் தான் லீவ்ஸ். இப்போ இது முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, these are all leaves. இதெல்லாம் மிட் நோட்ஸ், இது வந்து ரூட் நோட். இப்போ இது வந்து ஒரு லெவல், இது வந்து இன்னொரு லெவல். சரியா? இது 0 லெவல், ஃபர்ஸ்ட் லெவல், இது செகண்ட் லெவல். அண்டர்ஸ்டுட்? ஓகே. இப்போ இந்த ட்ரீயோட ஹைட் என்ன அப்படின்னா 2. லெவல் எத்தனையோ அதுதான் ஹைட். ஓகே. All leaf nodes remain at the same height. Leaf nodes are linked using linked list. Internal nodes store just புரியுதுங்களா? இப்போ ஒரு ட்ரீனா, பைனரி ட்ரீனா இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் லீஃப் நோட்ஸ், இது வந்து இன்டர்மீடியட் நோட்ஸ், இது ரூட் நோட். ஓகே. இந்த லீஃப் நோட்ல தான் நம்ம எல்லாமே சேம் ஹைட்டா இருக்கும். எல்லா லீஃப் நோடும் சேம் ஹைட், தட் இஸ் 2. ஹைட் ஆஃப் த ட்ரீ இஸ் 2. லெவல் ஆஃப் ட்ரீ தான் ஹைட் ஆஃப் ட்ரீ. ஓகே ஓகே, இதெல்லாம் தான் புரிஞ்சிச்சா? இப்போ ஒரு டேட்டாவை எப்படி நம்ம ஸ்டோர் பண்றோம்? these are all the data we need to store. ஸ்பேஸ் ஈச் நோடு, ஒவ்வொரு நோடுக்குள்ளேயும், தட் இஸ் பைனரி ட்ரீலோட இது ஒரு நோடு, ரூட் நோடு, இது இன்டர்மீடியட் நோடு. ஒரு நோடுல வந்து 3 பஃபர் வேல்யூ வந்து 3 வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். இதோட லெஃப்ட் வந்து கம்மியா இருக்கணும், ரைட் வந்து ஜாஸ்தியா இருக்கலாம். அப்போ இப்போ 2, 4, 7 முதல்ல வச்சுட்டாங்க. இப்போ 10ங்கிறத நான் இன்சர்ட் பண்ணணும். 10ங்கிறத இன்சர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? 7க்கு அப்புறம் தான் வரணும். ஆனா இந்த 7க்கு அப்புறம் இந்த நோடுல இடம் இல்லை, இந்த நோடுல இடம் இல்லை. இடம் இல்லைங்கிற பட்சத்துல என்ன செய்யணும்? இடம் இல்லைங்கிற பட்சத்துல என்ன செய்யணும்? இன்னொரு நோடு கிரியேட் பண்ணும். இன்னொரு நோடு கிரியேட் பண்ணும்போது இந்த சென்டர் நோட்ல இருந்து கிரியேட் ஆகும். சரியா? சென்டர் நோட்ல இருந்து கிரியேட் ஆகும். கிரியேட் ஆகும்போது 7 வந்து என்ன ஆகுது? சென்டரா வருது. 10 வந்து ரைட் சைட்ல போடலாம். இப்போ 10 வந்து ரைட் சைட்ல வந்துடும். இப்போ 7, 4, 10 இங்க வருதா? இந்த இருக்கு பாருங்க, 7, 4, 10ங்கிறது இந்த நோடு கிரியேட் ஆகும். இந்த 7, 4, 10 கிரியேட் ஆன அப்புறம் இதுக்கு லெஃப்ட் சைடு என்னது? 2, பிகாஸ் ஆல்ரெடி ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆகும். 2 வந்து கீழே வந்துடும், 4 வந்து இங்க வரும், 7 அகைன் இங்க வந்துடும், 10 வந்து மேல போயிடும். Now again I need to insert 14. இப்ப 10ல இப்ப 7, 10, 4, 7, 10 இங்க வந்துருச்சு. இப்ப இங்க இதெல்லாம் தனியா இருக்கு. இப்ப 14 நான் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல இங்க 14 எங்க ஆட் பண்ண முடியும்? 10 கீழே ஆட் பண்ணணும். சோ 10 கீழே இங்க நீங்க ஒரு நோடு கிரியேட் பண்ணீங்கன்னா 10, 14, 21 அடுத்தடுத்த நோட நீங்க ரைட்ல, பிகாஸ் ஏன் இங்க வருதுன்னா 10ஓட பிக்கெஸ்ட் ஒன், அதனால நீங்க இந்த இதுல ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததுக்கு இப்போ இன்னொரு நோடு என்ன நீங்க ஆட் பண்ணணும்? 28 ஆட் பண்ணணும். 28 ஆட் பண்ணணும், ஆனா இங்க இடம் இல்ல. அப்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. 4ல இருந்து 2, 4ன்னு பிரிச்சிருங்க. 10ஐயும் என்ன பண்ணிடுங்க? பிரிச்சிருங்க. 10 மேல இருந்து பிரிச்சா 10, 14 வரும். அது வந்து இதனோட லெஃப்ட் நோடு 7, இதனோட ரைட் நோடு 7. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த 14ல இருந்து திரும்ப ஒரு நோடு கிரியேட் ஆகி 14, 21, 28 புரியுதுங்களா? சோ இப்ப கடைசியா லீஃப் நோட்ஸ் எல்லாத்தையும் ஒரு லிங்க் லிஸ்டா ஃபார்ம் பண்ணீங்கன்னா இது கரெக்டா அரேஞ்ச் ஆயிடும். இந்த இதுல இருந்து லீஃப் நோட்ல இருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ ஒரு டேட்டாவை நம்ம ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர்ல பி ட்ரீல பண்ணீங்கன்னா ட்ரீல இருந்து, தட் இஸ் ரூட்ல இருந்து ஒன்னொன்னா சர்ச் பண்ணி இப்படி வரிசையா போய் லிங்க் லிஸ்ட்ல போய் சர்ச் பண்ணி கொண்டு வரலாம், டேட்டாவை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகே,
These are all the different type of storages and organization of the storages. என்னென்ன ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்கு, அதுல எப்படி எப்படி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம், சீக்வென்ஷியலா ஆர்கனைஸ் பண்ணலாம், இண்டெக்ஸிங்கா ரேண்டமா ஸ்டோர் பண்ணலாம், இண்டெக்ஸிங்கா பண்ணலாம், B plus tree மாதிரியும் பண்ணலாம். Okay, are you clear? Yes, madam. Very clear. It's clear, ma'am. Thank you. Okay, I'll share the Ma'am, class over or there? ஏம்மா இருங்க, கொஞ்சம் பொறுங்க. Hello, madam. இருங்க I am trying to give feedback link for you. Okay, madam. Okay. இண்டிவிஜுவல் பேட்சுக்கு. ஓகே, நான் உங்க மெயில் ஐடி நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது எந்த பேட்சுக்கு உள்ளவங்க? freedwill3gmail.com. C21 மேம், MCA. அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் மொத்தமா எனக்கு ஒண்ணு கொடுத்துட்டீங்கன்னா நல்லது. Just a minute, நான் நோட் பண்ணிக்கிறேன். read WIL3 இது யாரு? MCA-வா? Yes, madam. Yes, ma'am. MCA C21. MCA C21. Okay, understood. C21 no? It's not clear, ma'am. Okay, MSc IT க்கு ஒன்னு கொடுங்கம்மா. A19 க்கு ஒன்னு கொடுங்க. நான் சென்ட் பண்ணிருக்கேன் மேம். CR லோகேஷ் ராவத். C19 BCA. எங்க எஃப்ரீட் வில்லுங்கிறது MCA 21 தானே? Yes ma'am, MCA 21 ma'am. சரி, MCA நான் MCA க்கு ஒன்னு, MSc IT க்கு ஒன்னு எடுத்துக்கிறேன். MCA A19 branch அமைச்சிருக்கோம் மேம். இருங்க ஒரே ஒரு நிமிஷம். A19 க்கு ஒன்னு அனுப்பிச்சிடுங்க. மேம் C19 ஒன்னு அனுப்பிச்சிடுங்க. ஆமா, லோகேஷ்க்கு அனுப்பிடுறேன். சரியா? லோகேஷ் ராவ். ஓகே மேம். C21 batch, ma'am. Lokesh or Lokesh? RAO. Okay. Lokesh@gmail.com. Okay. கொஞ்சம் மேல போங்க மேம். BCA C19. Just a minute.
Yeah, C19. Just a minute. Chris Praveen, okay? Yes, ma'am. Chris dot Praveen. Yeah. மேம் அப்போ ஹைரார்கிக்கல் மாடலுக்கு வந்து நீங்க ஒரு புக் ரெஃபர் பண்றதா சொல்லியிருந்தீங்க மேம். அது என்ன புக் மேம்? இந்த புக்கு நான் நாளைக்கு டீடைலா கொடுக்கவா? நாளை ஞாபகப்படுத்துங்க கிளாஸ்ல. ஓகே மேம். ஷூர். வரும் சொல்லுங்க, அது சொல்லுங்க மேம். என்னது வரும்? சரி மேம் இது சொல்லுமா மேம் சொல்லுங்க மேம். அது 10 மார்க் क्वेश्चन. 10 மார்க் क्वेश्चन ஒன்னு வரும்னு சொன்னீங்கல்ல மேம் கிளாஸ். நார்மல் ஃபார்ம். ஓகே மேம். थैंक यू மேம். Madam, so you will be sharing the feedback form and attendance form, right? கேக்கல. இன்னொருவாட்டி சொல்லுங்க. No, she has already. She has, okay. எடுத்துட்டேன். MCA 21, MSc IT 21 எடுத்துட்டேன். BCA 19 எடுத்துட்டேன். ஓகேனா? C19 BCA. Okay ma'am. Okay, done. A19 யாரும் இல்ல. A19 batch கொடுத்துருங்க மேம். www.jn.gmail.com. MCA A19 batch. கிளாஸ் முடிஞ்சிடுச்சா? கிளாஸ் முடிஞ்சதா? Class over. Yeah, class got over. Madam left. Madam left or not? கிளாஸ் முடிஞ்சிச்சு மேம், வெளில போயிட்டாங்க. இன்கம்ப்ளீட் நோட்ஸ் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் சொல்லுங்க. Madam left, right? bro, incomplete class.